ஆனா இதுல எங்கேயாவது அண்ணாமலை இதுல கொண்டு வரது எனக்கு ஒரு ஒரு இதுவாக தான் புரியல. இது என்ன பின்னாடி இருந்தாருன்னா, அப்படி சொல்ல போனா ஒரு டயத்துல அவர் டிஎம்கே முதல் குடும்பத்தை தாக்கும் போது சில பேர் சொன்னாங்க கனிமொழி பின்னாடி இருக்காங்கன்னாங்க. அவர் தொடர்ந்து தாக்குறதுக்கு காரணம் கனிமொழி அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னாங்க. இந்த மாதிரி பல யூகம் பண்ணிட்டே போகலாம். இவர் சப்போர்ட் கொடுக்குறார், அவர் சப்போர்ட் கொடுக்குறார். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா பாருங்க, ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இது காங்கிரஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட தலைவர் செய்யற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது பின்னணியில் இருப்பது ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க மாதிரி தானே படுது இல்லையா? இப்போ பாருங்க, அவரை சவுக்கு சங்கரை கைது செய்ய போட்டு அதை எதிர்த்து குரல் கொடுத்தது ரெண்டே தலைவர்கள் தான். ஒன்று சீமான், ஒன்று நம்ம அண்ணாமலை. இவங்க ரெண்டு பேர் தான் சொன்னாங்க இந்த மாதிரி அவர் மேலே செய்வது சரியில்லை, ஏதோ ஒரு பழிவாங்க நோக்கத்தோட. ஏன்னா அவர் சவுக்கு சங்கர் சொன்னதை ஸ்டாலின் உட்பட பல டிஎம்கே தலைவர்கள் என்ன ஃபீல் பண்றாங்க, இப்போலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் 26க்கு, இப்போலேருந்து நம்ம ஒரு ஒரு புது மலர்ச்சி கொடுக்கணும், ஒரு புது மலர்ச்சியா இருக்கணும், மறுமலர்ச்சி டிஎம்கே, ஒரு யங் டிஎம்கே, அந்த மாதிரி போயிட்டு நம்ம அடுத்த தேர்தல் போனாதான் நம்மளால சந்திக்க முடியும்னு அதை பல விதமாக அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நயினார் நாகேந்திரன் கிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட பணம் பறிமுதல் ஆச்சு. அது எலெக்ஷன் கமிஷன், ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் பிடிக்கப்பட்ட இது, அது தனி மேட்டர். பட் இதற்கும் பிஜேபிக்கும் பெரிய தொடர்பு இருக்குது, பிஜேபி தலைவர் தொடர்பு இருக்குதுன்னு ஒரு அரசியல் நோக்கத்துடன் இந்த கேஸ் முன்னாடி போறதுக்கான இது நடக்குது. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி கேஸ் மூலமாக நீங்கள் கட்சியில் இருக்கிற தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாலும் கூட பிஜேபியோட வளர்ச்சியை உங்களால தடுக்க முடியுமா? பாருங்க, பிஜேபி வளர்ச்சியை தடுக்கணும்னா நீங்க உங்க அரசுல மாற்றங்கள் வரணும். ஊழல் ஒழிக்கிறதுக்கான நம்ம ஸ்டாலின் ஏதாவது, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சார் ஏதாவது செய்யணும். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். இன்று பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு டெல்லியிலிருந்து சேகர் ஐயர் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் பின்னணியில இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தமிழக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த காண்டீபன் அப்படிங்கிறவர் சென்னை கமிஷனர் இடத்துல புகார் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இதுல எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப கிளியரா ஒரு அரசியல் இது தெரியுது. பாருங்க, சவுக்கு சங்கர் மேட்டர் வேற மேட்டரு. அவர் எதுக்காக கைதியாகப்பட்டார், எந்த மாதிரி வீடியோக்காக கைதியாகப்பட்டாரு, அதுக்கு பிறகு அவரும் மன்னிப்பு கேட்டதாக தகவல்கள், அப்புறம் யார் அவரை இன்டர்வியூ பண்ணாங்களோ அவரும் மன்னிப்பு கேட்டதாக தகவல், அந்த மேட்டர் வேற. ஆனா இதுல எங்கேயாவது அண்ணாமலை இதுல கொண்டு வரது எனக்கு ஒரு ஒரு இதுவாக தான் புரியல. இது என்ன அவர் பின்னாடி இருந்தாருன்னா, அப்படி சொல்ல போனா ஒரு டயத்துல அவர் டிஎம்கே முதல் குடும்பத்தை தாக்கும் போது சில பேர் சொன்னாங்க கனிமொழி பின்னாடி இருக்காங்கன்னாங்க. அவர் தொடர்ந்து தாக்குறதுக்கு காரணம் கனிமொழி அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னாங்க. இந்த மாதிரி பல யூகம் பண்ணிட்டே போகலாம். இவர் சப்போர்ட் கொடுக்குறார், அவர் சப்போர்ட் கொடுக்குறார். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா பாருங்க, ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு நம்ம பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு அரசியல்ல பல திருப்பங்கள் இருக்க போகுது. அந்த திருப்பங்களுக்கு முன்கூடி இந்த மாதிரி ஒரு தயாரிப்பு நடத்திட்டு இருக்கு. ஏன்னா எல்லா எல்லா விதமா நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாடை பொறுத்த மட்டும் எந்த மாதிரி ரிசல்ட் வந்தாலும் சரி, ஆனா தில்லியில வரப்போற அடுத்த ஆட்சி யாரோடது, அடுத்த பிரதமர் யார், இதுல எந்த விதமான சந்தேகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இப்போ இந்த மாதிரி தமிழ்நாடு போல இருக்கிற ஒரு அரசியல் சூழ்நிலை எப்படி மாறும், எப்படி பாதிக்கப்படும், அடுத்த 2 ஆண்டு காலம். ஏன்னா இப்போல இருந்து தயாரிப்பு பிஜேபி ஆரம்பிச்சிருவாங்க தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் பொறுத்த மட்டும். இப்ப மத்திய கட்சிகளும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இது வரும். இதுல எப்படியாவது அண்ணாமலையை பின் டவுன் பண்ணிட்டா வச்சுக்கோங்க. அதாவது அவரோட கம்ப்ளீட்டா இதுல இதெல்லாம் மாட்டி விட்டு, இந்த மாதிரி பல வழக்கு முன்னாடியே தொடர்ந்து வச்சிருக்காங்க அவர் மேல. இது ஒரு புது திருப்பம் கொடுத்தா எனக்கு என்னவோ அவர் வேற டேமேஜ் பண்றதுக்கான ஒரு சதி நடந்துட்டு இருக்கு மாதிரி தோணுது. ஆனா இந்த சதிக்கெல்லாம் ஒன்றும் இதுவே இருக்காது. காரணம் என்னன்னா, 4ஆம் தேதிக்கு பிறகு வர தகவல்கள், அதாவது தேர்தல் விளைவுகள், அதுக்கு பிற தமிழ்நாட்டில் இருக்க போற சில விளைவுகள், அது கூட்டணியா இருந்தாலும் சரி, ஊழல் வழக்கம் இருந்தாலும் சரி. இப்ப சமீபத்துல இப்போ எதை பத்தி தமிழ்நாட்டில் பேசப்படுறது இந்த போதைப்பொருள் விவகாரம் தான். அதுல எவ்வளவு தூரம் மேட்டர் போயிருக்குது, நம்ம ஜாஃபர் சாதிக்கோட கேஸ் எவ்வளவு தூரம் இருக்குது. அதை தவிர்த்து இப்ப புதுசா சில ரேவ் பார்ட்டி நடக்குது. ஈசிஆர்ல எங்க பார்த்தாலும் ரேவ் பார்ட்டி. இப்ப போன திங்கக்கிழமை பெங்களூர்ல ஒரு பெரிய ரேவ் பார்ட்டியில
பல அரசியல்வாதிகள் தொடர்புள்ளவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ பெங்களூர்ல திங்கள் இரவு செவ்வாய், அதாவது நேற்று காலையில் பல ரெய்டெல்லாம் நடந்திருக்கு பெங்களூர்ல. அதுல சில ஆந்திராவையும் தெலுங்கானை சேர்ந்த அரசியல் தொடர்பு உள்ளவர்கள் இல்ல முன்னாள் அரசியல்வாதிகள் பேரெல்லாம் வருது இதுல. இந்த மாதிரி சில மேட்டர்லாம் வரும்பொழுது எனக்கு தோணுது இது ஒரு டைவர்ஷன் மாதிரி இருக்குது. இல்ல சார், இதுல குறிப்பா அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த காண்டிபன் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, அண்ணாமலையும் சவுக்கு அவர்களும் தொடர்ச்சியாக தொலைபேசியில பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த தொலைபேசி உரையாடல்களை போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த உரையாடல்களின் அடிப்படையில விசாரணை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இதுல சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸ் ஜெரால்ட், இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணாமலை, இவங்க 4 பேருமே தமிழக அரசுக்கு எதிராக ஒரு விரோத மனப்பான்மையோடு செயல்படுறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்ப முழுக்க முழுக்க தமிழக பாஜகவை டார்கெட் பண்ணி இது போன்ற நிலையில தமிழக காங்கிரஸ் செயல்படுகிறதா அப்படிங்கிற எண்ணம் தான் தோன்றுகிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது காங்கிரஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட தலைவர் செய்யற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது பின்னணியில் இருப்பது ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க மாதிரி தானே படுது இல்லையா? இப்ப பாருங்க, அவரை கைது சவுக்கு சங்கரை கைது செய்ய போட்டு அதை எதிர்த்து குரல் கொடுத்தது 2 தலைவர்கள் தான். ஒன்னு சீமான், ஒன்னு நம்ம அண்ணாமலை. இவங்க 2 பேர் தான் சொன்னாங்க இந்த மாதிரி அவர் மேல செய்வது சரியில்லை, ஏதோ ஒரு பழிவாங்க நோக்கத்தோட. ஏன்னா அவர் சவுக்கு சங்கர் சொன்னதை யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப என்னன்னா சவுக்கு சங்கர் எதை பத்தி பேசுறார்களோ, பெண் பெண் போலீசார்களை பத்தியோ இல்ல ஒரு போலீஸ் அதிகாரி பத்தி பேசுவது அது கட்டாயமான பத்திரிகை தொழில் இது இல்லை. இந்த மாதிரி யாரையும் நீங்க இது பண்ண முடியாது. ஒண்ணு. இரண்டாவது, ஆனால் சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி பேசுறதுனால யாரும் சப்போர்ட் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு விதமாக ஒரு வார்னிங் மாதிரி இருக்குது இல்லையா? யாராவது எதிர்த்து பேசினா இந்த மாதிரி ஆகும். ஏன்னா சவுக்கு சங்கர் இதை குறிப்பிட்ட இந்த வீடியோக்கு அவர் மேல கேஸா, இல்ல அவர் தொடர்ந்து டிஎம்கே ஆட்சி பத்தியும் டிஎம்கே அமைச்சர்களை பத்தி பேசிட்டு வராரு அதனால அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்படுறதா, இதெல்லாம் பல விவாதத்தை வந்திருக்கு, எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனா ஒண்ணுங்க, இதெல்லாம் பாருங்க சின்ன மேட்டருங்க. காரணம் என்னன்னா தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கு அரசியல் எப்படி மாறு போகுது, எந்த திசை ஆப்புது, இதற்கிடையே நம்ம கேள்விப்படுவது என்ன? இப்ப நம்ம நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பெரிய முடிவு எடுக்க போறாரு. நம்ம உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகிறதுக்கான ஒரு திருப்பி ப்ரிப்பரேஷன் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா முதல்லயே டிசம்பர் மாதத்திலே அவங்க இளைஞர் அணி பிறகு இந்த மாதிரி பேச்சு இருந்தது. அதுக்கு பிறகு அவர் ஆக போறாருனாரு, அப்புறம் அது அது அப்புறம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப திருப்பி அதே பேச்சு ஆரம்பிச்சிருச்சு டிஎம்கே வட்டாரங்கள்ல. அவர் திருப்பி துணை முதல்வராக வரதுக்கான ஒரு இது இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அப்ப அவர் துணை முதல்வர் ஆன பிறகு தமிழ்நாடு அரசியல் அமைச்சர்கள் பதவி மாற்றங்கள் இருக்கலாம், புது புது இது. ஏன்னா இப்ப பாருங்க, இந்த தேர்தலில் என்ன விளைவு இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வந்தாலும் சரி, இப்ப ஸ்டாலின் உட்பட பல டிஎம்கே தலைவர்கள் என்ன ஃபீல் பண்றாங்க, இப்போல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் 26க்கு. இப்போல இருந்து நம்ம ஒரு ஒரு புது மலர்ச்சி கொடுக்கணும், ஒரு புது மலர்ச்சியா இருக்கணும், மறுமலர்ச்சி டிஎம்கே, ஒரு யங் டிஎம்கே, அந்த மாதிரி போயிட்டு நம்ம அடுத்த தேர்தல் போனாதான் நம்மளால சந்திக்க முடியும்னு அதை பல விதமாக அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது இருக்கும்போது இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ரிசல்ட்ஸ் எப்படி வருது, எந்த கூட்டணிக்கு என்ன கிடைச்சது, கூட்டணி இருக்கிற கட்சிகளுக்கு என்ன கிடைத்திருக்கிறது, இதை வச்சுட்டு பாருங்க கூட்டணி மாறக்கூடும். அதிமுக என்ன செய்ய போகுது, எடப்பாடி என்ன ஃபியூச்சரை பத்தி என்ன நினைக்கிறாரு, பிஜேபி கூட்டணி இருக்கிற கட்சிகள் என்ன மாதிரி, இது பல விஷயங்கள் ஆக போகுது சிவா சார். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கேஸ் கேஸ் எல்லாம் போட்டு ஒரு தலைவரை மடக்கி கிடைக்கி பண்ணுவதை எனக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேங்க. அண்ணாமலை கோயம்புத்தூர்ல ஜெயிச்சுட்டு வந்துட்டாருன்னா கட்டாய பிரதமர் மோடி அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்க போறார், அதுல சந்தேகமே இல்லை. அந்த பொறுப்புல அமைச்சர் பதவி பொறுப்பு தவிர தமிழ்நாடுல பிஜேபியை தயார் செய்யணும் அடுத்த மாநில தேர்தலுக்கு. இது பெரிய விஷயங்களா போகுது இல்லை. அதனால இந்த மாதிரி கேஸ் போட்டு ஏதாவது ஒரு அவரை இது பண்ண முடியும்னா எனக்கு தோணல இது பொலிட்டிக்கலா இது ஒரு சரியான முடிவா இருக்குமான்னு. சார், இதே போலதான் இப்ப பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முந்தைய நிலையில, முதல் கட்ட தேர்தலுக்கு முந்தைய நிலையில நயினா நாகேந்திரன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரம் எல்லாருக்குமே தெரியும். இந்த அடிப்படையில் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி, தமிழக பாரதிய ஜனதா கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலையும் சென்னை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி சென்றிருக்காங்க. இதற்கு முந்தைய நிலையில பாத்தீங்கன்னா எஸ்.ஆர். சேகர் இடத்துல விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விவகாரம் பாஜகவுடைய முக்கியமான தமிழக தலைவர்கள் மட்டத்துல சென்னை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொள்ளக்கூடிய நிகழ்வை எப்படி சார் பாக்குறீங்க?
இல்லைங்க அது பாருங்க, நயினார் நாகேந்திரன் கிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட பணம் பறிமுதல் ஆச்சு. அது எலெக்ஷன் கமிஷன், ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் பிடிக்கப்பட்ட இது அது தனி மேட்டர். ஆனா இது யாரோட பணம் எங்க கொண்டு செல்லப்பட்டு கேஸ் பாருங்க, பணம் சீஸ் ஆன பணங்கள்லாம் கேஸ் தொடரும். பட் இதற்கும் பிஜேபிக்கும் பெரிய தொடர்பு இருக்குது, பிஜேபி தலைவர் தொடர்பு இருக்குதுன்னு ஒரு அரசியல் நோக்கத்துடன் இந்த கேஸ் முன்னாடி போறதுக்கான இது நடக்குது. காரணம் என்னன்னா, இப்ப பாருங்க இந்த தடவை பாரதிய ஜனதா கட்சியோட தலைமையில இந்த கூட்டணி கொஞ்சம் நல்ல சீட்டு ஜெயிச்சிருச்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பல கேஸுகள் தொடரப்படும். இது நம்ம முன்கூடியே சொல்லலாம். ஏன்னா எப்படியாவது டிஎம்கே வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு கட்டாயத்தை ஆளுங்கட்சிக்குள்ள பல பேர் நினைப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கேஸ் கீஸ் போட்டு அவங்கள கொஞ்சம் பிரேக் போடணும், இல்லைன்னா நமக்கே ஆபத்து வருது. ஏன்னா கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறது, ஒரு எதிர்கட்சி இதில் வளர்ந்துட்டு இருக்கு, யோசிக்கலாம். ஆனா பாருங்க மக்கள் தீர்ப்பு இருக்கு பாருங்க, அது ஈசன் தீர்ப்பு. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க என்ன நடக்குது. நீங்க ரொம்ப கேஸ் கிட்ட போட்டு போட்டீங்கன்னா இன்னும் அதிக வளர்ச்சி ஏற்படும். எதிர்கட்சியை நீங்க எப்போதும் இது பண்ணீங்கன்னா, நம்ம பார்த்துருக்கோம் ஜெயலலிதா டயத்தில் டிஎம்கே மேல பல நடவடிக்கைகள் நடந்த போது அதுக்கு பிறகு அவர்கள் மீட்டு தான் வந்தாங்க. டிஎம்கே அப்போ ஒன்றும் ஸ்டாப் பண்ண முடியல ஜெயலலிதாவை. அதே மாதிரி டிஎம்கே ஆட்சியில் இருந்த போது ஜெயலலிதா மீதும் அதிமுக மேலும் பல கேஸுகள் இருந்தது. அரசியல்ல இந்த மாதிரி கேஸ் போடுறது ரொம்ப இதுங்க. ஆனா இதனால ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் இல்ல இது பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு என்ன ஃபீலிங்னா, டிஎம்கேல நம்ம மேல இவ்வளவு கேஸ் போட்டிருக்காங்க, இடி சிபிஐ ஐடி எல்லாம் இருக்கும் பொழுது, அதாவது ஐஸ் சொல்லுவாங்க கனிமொழி, நம்ம மேல ஐடி இருக்குது, சிபிஐ இருக்குது, இடி இருக்குதுன்னு. ஸோ நம்ம மேல கேஸ் இருக்கும்போது நம்ம ஏன் பிஜேபிக்கு தலைவர்கள் மேல கேஸ் போட்டு அவங்கள இது பண்ணக்கூடாது, அவங்க மேல ஒரு ப்ரெஷர் போடக்கூடாது, அந்த நோக்கமும் இதுல இருக்கலாம். ஆனா ஒண்ணுங்க, கேஸ் போட்டு என்ன மேட்டர் என்னங்கிறது இருக்குது. அந்த மேட்டர் கடைசியில நீங்க இப்ப கோர்ட்ல போய் எந்த கேஸ் வேணா போடுங்க, அட்லி போய் கோர்ட்ல தானே நீங்க ப்ரூவ் பண்ணணும் இல்ல. ஆனா அதே நேரத்தில் ஒண்ணுங்க, ஊழல் மேல இருக்கிற நடவடிக்கைகள் இன்னும் மேல அதிகமாக ஆகும்னு பிரதமர் முன்னாடியே சொல்லிட்டார். 4ஆம் தேதி பிறகு புது அரசு அவர் தலைமையிலே 3ஆம் முறை வந்த பிறகு 100 நாளில் பல காரியங்களை செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதுல ஊழல் ஒழிப்பு மேட்டர் தான் டாப் ப்ரையாரிட்டி பிரதமருக்கு. அப்படி வரும்போது நீங்க பாருங்க, இதுக்கு ஒரு கவுண்டர் மாதிரி இவங்க தயார் செய்யற மாதிரி எனக்கு தோணுது. சார் இப்போ கேசவ விநாயகம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவை பொறுத்த வரைக்கும் இது திட்டமிட்டு ஒரு பழி வாங்கக்கூடிய நடவடிக்கையா தான் இருக்கு. எனக்கு அனுப்பப்பட்ட சம்மனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சம்மன் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும் போதான் அப்போ தமிழக பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு சம்மன் அனுப்புவது, விசாரணை மேற்கொள்வது போன்ற நிகழ்வுகள் மூலமாக தமிழக ஆளும் கட்சி பாஜகவில் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய பதவியில் இருக்கக்கூடியவர்களை அச்சுறுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடுகிறதா சார்? ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, நீங்க எங்களை இடி இன்கம் டாக்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா நாங்களும் இந்த மாதிரி உங்க மேல கேஸ் தொடர முடியும், உங்க உங்க தலைவர்கள் மீது இந்த மாதிரி இது பண்ண முடியும். ஆனா ஒண்ணுங்க, இப்ப இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல தமிழ்நாட்டுல பிஜேபி எந்த அளவுக்கு இப்ப வளர்ந்துருக்கு பாருங்க. கட்டாயமா இந்த தடவை ஓட் ஷேர் ஏற போகுது எல்லாரும் சொல்றாங்க. சீட்டு வரதுக்கு அது கூட்டணி பாருங்க, கூட்டணியில பாமக மாதிரி கட்சிகள்லாம் ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க. இந்த தடவை நல்ல நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஆயிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி கேஸ் மூலமாக நீங்கள் கட்சியில் இருக்கிற தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாலும் கூட பிஜேபியோட வளர்ச்சியை உங்களால தடுக்க முடியுமா? பாருங்க, பிஜேபி வளர்ச்சியை தடுக்கணும்னா நீங்க உங்க அரசுல மாற்றங்கள் வரணும். ஊழல் ஒழிக்கிறதுக்கான முதல் நம்ம ஸ்டாலின் ஏதாவது, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சார் ஏதாவது செய்யணும். ஏன்னா எந்த குற்றச்சாட்டு அமைச்சர்கள் மீது அவங்களெல்லாம் நாத்திட்டு புது முகத்தை கொண்டு வரணும், இளைஞர்களை கொண்டு வரணும், யங் டிஎம்கே தலைவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். நீ ஏன்னா பாருங்க, உங்க மேல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நீங்க ஆளுங்கட்சி, உங்க மேல ஆன்டி இன்கம்பன்சி வளர்ந்துட்டே போகுது. இந்த தடவை எவ்வளவு சீட்டு நீங்க ஜெயிச்சாலும் ஒண்ணு நிச்சயங்க, 19 மாதிரி ஜெயிக்க முடியுமான்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. டிஎம்கே வட்டாரங்கள்லயும் பேசுறாங்க நமக்கு லாஸ் எவ்வளவு இருக்கு போகுது. அப்படி லாஸ் இருந்துச்சு அப்போ 26க்கு எப்படி தயார் செய்வது? அதுக்கு தயார் செய்கிறது ஒரே வழி, நீங்க மக்களுக்காக இன்னும் அதிகப்படி செயல்படணும். கேஸ் போட்டதுனால நீங்க எதிர்கட்சிகளை பயமுறுத்த முடியாது. எந்த எந்த ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியை பயமுறுத்த முடியாது. அது குறிப்பிட்டதா சொல்ல போனா, நீங்க பாஜக, நம்ம அண்ணாமலை தலைமையில செயல்படும் பாஜக பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அவர் கண்டு இதாக மாட்டார், இதெல்லாம் கண்டு அவர் பயப்பட மாட்டார். ஏன்னா அவரே ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். என்ன கேஸ் எப்படி, ஏன்னா அல்டிமேட்டா கோர்ட்டுக்கு போனோம். ஆனா ஒண்ணுங்க, இது பழி வாங்கும் பாலிடிக்ஸ் இப்பதான் ஆரம்பமாகுது. ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி நீங்க கேஸ் போட ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப பழி வாங்க அரசியல் இத்தனை நாளா நீங்க பிஜேபியை சொல்லிட்டு இருக்கீங்க, இப்ப இதே குற்றச்சாட்டு உங்க மேல வரப்போகுது.
ஆனா பிஜேபி மேல இருக்கிற குற்றச்சாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபி ஆரம்பிச்ச கேசஸ் இல்ல. செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், துரைமுருகனா இருக்கட்டும், இல்ல நம்ம இவரா இருக்கட்டும், பொன்முடியா இருக்கட்டும், இந்த கேஸ் எல்லாம் பழைய கேஸ். பிஜேபி புகார்ல வந்த கேஸ் இல்ல. ஆனா மேட்டர், அப்படிப்பட்ட மேட்டர்ல ஐடி கண்டுபிடிக்கிற சில தகவல் வருது. அதுக்கு பிறகு மணி ட்ரையல் வருது, அதனால இடி வருது, சிபிஐ வருது. இதெல்லாம் அவங்க ஒண்ணுமே செய்யாம உட்கார முடியாது. நம்முடைய ரியோலன் வாய்ஸ் நேயர்களோடு பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.